இந்த குழந்தையுடைய துவாதசாம்ச லக்னம் மீன லக்னம், லக்னத்தின் அதிபதி குரு 12 கூடிய சனி லக்னத்தில். அப்போ லாஸ் ஆஃப் பேரண்ட், யாரோ ஒரு பேரண்ட்டை வந்து இந்த குழந்தை இழக்கும். அதான் இண்டிகேஷன். யாரை இழக்கும்? தாயை இழக்குமா, தகப்பனை இழக்குமா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு ராகுவுடைய தசையில் சுக்கிரனுடைய புக்தி நடந்துட்டு இருக்கு. ஸோ ராகு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். வேற எந்த கிரகங்களுடைய ஆஸ்பெக்டோ கன்ஜங்ஷனோ கிடையாது. சுபகிரக பார்வை இதெல்லாம் இல்லை. அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்துல பகை வீட்டில் இருக்கார். முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், அதில் சுக்கிரனுடைய புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கிரன் யார்? மீன லக்னத்திற்கு 3, 8 கூடிய அதிபதி. 8ஆம் பாவாதிபதி யார்? இழப்பை குறிப்பிடக்கூடிய கிரகம். இந்த கிரகம் யாரோடு இணைந்திருக்கிறது? 4ஆம் பாவாதிபதியான மாத்ரு ஸ்தானாதிபதி, தாயை குறிப்பிடக்கூடிய கிரகமான புதனோடு இழப்பை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் இணைந்து புக்தி நடத்தி கொண்டிருக்கிறது. ராகுவுக்கு 8ஆம் இடத்தில் இந்த சுக்கிரன் என்று புக்தி நடத்துகிறார். அப்போ ராகுவுக்கு தசாலாடுக்கும் 8ஆம் இடத்தில் இருப்பது இழப்பை குறிக்கிறது, துன்பத்தை குறிப்பிடுகிறது. எனவே தாயால் பிரிந்து செல்வதால் ஏற்படக்கூடிய துன்பத்தை இந்த குழந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாரம்பரிய முறைப்படியும் கன்ஃபார்ம் பண்ண முடியும்.